இது வந்து நான் என் வாழ்க்கையா மாத்திட்டேங்க. ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் பண்ண படங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி எல்லாமே மறந்துட்டு திருநெல்வேலியில ரொம்ப நாள் தனியா இருந்தேன். ஓகே. ஆனா அங்க இருக்கிற மக்கள், கபடி ஆடுற பயலுவ எல்லாரோடையும் சேர்ந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அது வந்து மனநிலையா வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும், ரொம்ப அழகாவும், அங்க ஒரு பெரிய வயல் இருக்கும், ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஒரு தொட்டி இருக்கும். கபடி விளையாடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணி தொட்டியில் எல்லாரும் குளிப்போம், எல்லாரும் ஒரே ஹேண்ட் சோப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே வயலில் இது மரம் ஓட்டுறது, அங்கே இருக்கிற ஆடு மாடோடலாம் பழகுறது, சைக்கிள் ஓட்டுறது, அவங்களோட ஜாலி பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது. ஒருவேளை மழை பெஞ்சா நம்ம எல்லாரும் வந்து பயங்கர ஜாலி ஆகிட்டு எல்லாரும் பாட்டு போட்டு ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்கும், ஓகே. நானும் பசங்களும் எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்போம். டக்குன்னு வெளியே பார்த்தா மழை நின்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 hours விளையாட வேண்டியதாக இருக்கும். ஈவினிங் முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பரோட்டா ஹல்வாலாம் சாப்பிட்டு, ஸோ அந்த வாழ்க்கை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். அண்ட் சொல்ல நான் ட்ரை பண்ணால் கூட அது என்னால் சரியாக சொல்ல முடியுமா தெரில. ஆனால் அது என் லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அதுக்கு நான் ரொம்ப லக்கி. மாரி சார் அந்த டைம் கொடுத்ததுனால அவரோட உலகத்துக்குள்ளே என்னை கூட்டின்னு போயிட்டு என்னை நிறுத்தி கற்றுக்கூடான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஸ்பேஸ், அது வந்து ஒரு நடிகனாகவும் ஒரு மனிதனாகவும் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன்.